காரணம் என்ன? எதற்காக என் வாழ்க்கையில் இந்த 9 மாதங்கள் ஆசீர்வாதம் தாமதித்தது என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு எப்படி காணப்படல? செம்மையாய் காணப்படல. நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அநேகர் அருவருப்பான காரியங்களை நான் பண்ணியிருக்கிறேன், ஈடுபடுத்தி இருக்கிறேன். அதனால கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. ஐயா, நான் ஜெபிக்கிற, வேத வாசிக்கிற இல்ல, அதை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு கூட, நீங்க வாஞ்சையோடு கூட கர்த்தரை தேடும் பொழுதுதான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? மேலோட்டமான ஒரு ஜெப வாழ்க்கை. மேலோட்டமான ஜெப வாழ்க்கை கர்த்தர் ஒருபோதும் பிரியப்படவே மாட்டார். என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்களை அகிலனை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு நான் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை எப்படி காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஒரு அசைவு பார்க்கும் பொழுது, ஐயா என் பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, நான் பாடல் பாடுறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனா என்னுடைய சுயங்கள் எல்லாம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. நான் என்னை மறந்து கர்த்தரை ஆராதிக்கணும், என்னை மறந்து கர்த்தரை தேடணும், என்னை மறந்து நான் வேதத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.